இந்த பயறு ஊற வச்சா மட்டும் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. நைட்டு கொண்டைக்கடலை வந்து சாப்பாடுக்கு ஊற வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழம்பு வைக்கிறதுக்கு ஊற வச்சேன். பட் ரொம்ப எனக்கு யோசனையாவே இருந்தது. பாரேன் நம்ம ஊற வைப்போம் காலையில வேற ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரியே ஊற வைக்கிறேன். காலையில ஹஸ்பண்ட் மீனை வாங்கிட்டு வந்துட்டாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. எப்போ கொண்டைக்கடலை இல்ல வேற ஏதாவது பயறு ஊற வச்சாலும் இதே மாதிரி தான் எனக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது வந்துரும். சரி வேற வழி என்ன பண்றது? மீனை வந்து குழம்பு வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாத்திரம்லாம் அப்படியே கடந்தது. அதோட வந்துட்டு மீனையும் கழுவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிச்சன் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பும் வச்சுட்டேன். பயரையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாதமும் கையோட வச்சு விட்டுட்டு இன்றைக்கி பெட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டுடலாம் பெட்ஷீட் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வாஷிங்க்கு போட்டுட்டேன். இப்போலாம் எப்போ நல்லா வெயில் அடிக்குது பனி பெய்யுதுன்னே சொல்ல முடியல. அதனாலேயே சரின்னு சொல்லிட்டு எப்போலாம் வெயில் அடிக்குதோ அப்போலாம் துணியை எடுத்து வெயிலில் போட்டுட்டு அப்படியே காஞ்ச உடனே தூக்கி உள்ளே போட்டுடுறது. கையோட மீன் குழம்புல மீனையும் போட்டு விட்டுட்டேன். ஃபைனல் டச் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா துணி வந்து எடுத்து போட்டிருந்தோம் இல்லையா அதையும் மடிச்சு வச்சிடலான்னு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு பெட்ஷீட் போட்டிருந்தோம் இல்லையா அதுவும் துவஞ்சிருச்சு. அதையும் எடுத்து காய போட்டுட்டேன். மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு.